வக்கீல் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வழக்கறிஞர் சார்லஸ் வெற்றிவேந்தன். இன்னைக்கு எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னா, இந்த நாட்டிலேயே வந்துட்டு மிகவும் பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த லஞ்சம், ஊழல் இதை பற்றி நம்ம சட்டத்துக்கு உட்பட்டு தெரிஞ்சுக்க போறோம். தொடர்ச்சியாக இப்ப 180 நாடுகள்ல ஒரு கணக்கெடுப்பு நடத்துறாங்க. அந்த கணக்கெடுப்பு நடத்துறதுல அது இந்தியா 93வது இடத்துல இந்த இதுல இருக்கு. அந்த கரப்ஷன் இண்டெக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு கரப்ஷன் இண்டெக்ஸ்ல 93வது இடத்துல இந்தியா இருந்தது. எதற்காக இதை நம்ம பேசுறோம் அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு பல்வேறு அலுவலகங்கள், அது மத்திய அரசு அலுவலகங்களாக இருக்கட்டும், மாநில அரசு அலுவலகங்களாக இருக்கட்டும், இந்தியா முழுவதும் இது ஒரு புற்றுநோய் போல அப்படியே புரையோடி கிடக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக, மக்கள் மத்தியில இந்த விஷயத்தை நம்ம சேர்க்கணும் அப்படின்றதுக்காக இந்த டிபிஏசி என்று சொல்லக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஃபார் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன், லஞ்சம் லஞ்சம் ஒழிப்பு மற்றும் ஊழல் தடுப்பு பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு அலுவலகமும் இருக்கு. அதாவது அதனுடைய இப்ப தமிழகத்தை பொறுத்தவரையில சென்னையில அதனுடைய தலைமை அலுவலகம் ஆலந்தூர்ல இருக்கு. இப்ப நம்ம ஒரு பட்டா வாங்க போறோம், ஒரு ப்ராப்பர்ட்டி என்கிட்ட இருக்குங்க. அந்த ப்ராப்பர்ட்டி எங்க அப்பா ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வாங்கி வச்சிருந்தாரு. ஆனா பட்டா கிடையாது. அதுக்கப்புறம் அவரு ஒரு செட்டில்மெண்ட் எனக்கு எழுதி வச்சிட்டாரு. அந்த செட்டில்மெண்ட்டை பேஸ் பண்ணி நான் பட்டா வாங்கலான்னு போகும்பொழுது, தாலுகா அலுவலகத்தில் புரோக்கர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், "அப்பா இப்போல்லாம் கிடைக்காதுப்பா, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது, உங்கள் டாக்குமெண்ட் சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் காசு ஏதாவது ரெடி பண்ணி கொடுங்க, அதிகாரிகளுக்கு கொடுத்துடலாம்." அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், லஞ்சம் கேட்கக்கூடிய விஷயத்தை நம்ம கேள்விப்படுறோம். அதே மாதிரி எல்லா இடங்களிலும் காவல் நிலையத்தில் ஒரு விஷயத்தை நம்ம போய் ஒரு புகார் கொடுக்குறோம், அந்த புகார் மீது நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னும் போது என்ன பண்ணாங்க கேட்டால், அங்கேயே இப்போ கூட நம்ம லேட்டஸ்ட்டாக சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்காக வந்து ஒரு சாக்கோட்டை காவல் நிலையம், அந்த காவல் நிலையத்தில் ஒரு நண்பர் போய் பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் போகிறாரு. அப்போ 3000 ரூபா கேட்டதாக ஒரு குற்றச்சாட்டு, ஒரு வழக்கறிஞர் அடிச்சிட்டாங்கன்னு கூட இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுச்சு. அப்போ இது மாதிரி சம்பவங்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடந்து கொண்டு தான் இருக்குது. எவ்வளோ விழிப்புணர்வுகள் ஏற்பட்டாலும், எவ்வளோ விஷயங்கள், நிறைய பேர் கைது செய்யப்படுறாங்க. 1000 ரூபா லஞ்சம் வாங்கிய வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்லாம் கைது செய்யப்படுறாங்கன்ற விஷயங்கள்லாம் நம்ம கேள்விப்படுறோம். ஆனால் இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்னு பார்த்தா கிடையாது. என்ன கேட்டால், எல்லாம் ப்ரொசீஜராக பார்த்தா 100 பேர் நிற்கக்கூடிய கியூவில் நம்ம 101வது ஆளாக நின்று அது வாங்கணுமா, அதுக்கு யார்கிட்டயா காசை கொடுத்து கரெக்ட் பண்ணி வேலையை பார்த்துடலாம் அப்படின்ற ஈஸியாக ஒரு வேலையை எப்படி செய்ய முடியும் அப்படின்றதுக்காக இல்லீகலாக ஒரு ரூட் எடுத்து போய் அதிகாரிகளுக்கு காசு கொடுக்கறது, அந்த அந்த காசை கொடுத்து ஒரு வேலையை சாதிச்சுக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இந்த டிவிஏசி அப்படின்ற ஒரு துறை என்ன பண்ணுறாங்க கேட்டால், இந்த மாதிரி இல்லீகலாக லஞ்சம் பெறுகிற அதிகாரிகளாக இருக்கட்டும், இல்லீகலாக ஒரு செயலை முடித்து கொள்ள லஞ்சத்தை கொடுக்கின்ற ஒரு நபராக கூட இருக்கட்டும். இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா, நான் ஒரு பர்த் சர்டிஃபிகேட் வாங்கணும், ஒரு டெத் சர்டிஃபிகேட் வாங்கணும், ஒரு லீகலர் சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னும் பொழுது ஒரு பிஏஓவோ யாரோ ஒரு அதுக்கான அந்த தாலுக்கா அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபரை பார்த்து முறையாக மனு செய்து, முறையாக அது இப்போ செய்யாமல் நான் போயிட்டு அவர் கையில் ஒரு 5000மோ 2000மோ இல்லை ஒரு 10,000மோ கொடுத்து ஒரு வேலையை செய்கிறேன் என்றால், பணம் கொடுப்பவரும் குற்றவாளி தான், பணத்தை பெற்றுக்கொள்கிறவரும் குற்றவாளி தான். இப்போ பார்த்தா இந்த டிவிஏசி என்று சொல்லக்கூடிய லஞ்ச ஒழிப்பு மற்றும் ஊழல் தடுப்பு துறை அப்படின்ற ஒரு துறை தமிழகத்தில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. நீங்கள் எங்கேயாவது போய் இது மாதிரி லஞ்சம் கேட்டு, "நீ வாப்பா நான் உனக்கு பண்ணி கொடுத்துட்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டிலே பண்ணுவாங்க. டிலே பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க கேட்டால், "அலுவலகத்தை விட்டு வெளியில் சந்திக்கலாம் வாங்க" அப்படின்னு சொல்லி உங்களை என்ன பண்ணுவாங்க கேட்டால், ட்ராப் பண்ணி வெளியில் வர சொல்லி, உங்களுக்கு இந்த காரியத்தை நான் செஞ்சு கொடுத்துட்றேன், அதுக்கு இவ்வளோ செலவாகும் அப்படின்ற மாதிரிலாம் யாராவது உங்களிடத்தில் அப்ரோச் பண்ணாலோ, இல்லை அதிகாரிகள் சொன்னாலோ, அதாவது எல்லா அரசு சார்ந்த அதிகாரிகளுக்கும் இது பொருந்தும். அதே போல் அப்படி லஞ்சத்தை கொடுப்பதும் குற்றம், லஞ்சத்தை பெறுவதும் குற்றம். அப்படி யாராவது உங்ககிட்ட லஞ்சம்னு கேட்குறாங்க, இல்லை காசு கொடுத்தா தான் வேலை நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் www.dbac.tn.gov.in அப்படின்ற ஒரு இணையதளத்தில் போயிட்டு நீங்கள் புகாரை தெரிவிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இமெயில் மூலியமாக, அதாவது மின்னஞ்சல் மூலியமாக நீங்கள் புகார் தெரிவிக்கலாம். அந்த மின்னஞ்சல் என்னன்னு பார்த்தீங்கன்னா dbac@nic.in அப்படின்றக்கூடிய ஒரு இமெயில் ஐடி இருக்குது. அந்த இமெயில் ஐடியில் போட்டு, ஐயா இது மாதிரி நடந்துச்சுட்டு குறிப்பிட்ட ஒரு நபர் இது மாதிரி பணம் கேட்குறாரு, ஒரு எஃப்ஐஆர் போடுறதுக்கு பணம் கேட்குறாங்க, ஒரு பர்த் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு பணம் கேட்குறாங்க, ஒரு லீகலர் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு பணம் கேட்குறாங்க, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் இது மாதிரி பணம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் புகார் கொடுக்கும்போது உங்களுடைய புகார் பத்திரப்படுத்தப்படும். உங்களுடைய புகார் ரகசியமாக காக்கப்படும்.
காவல்துறை அதுக்கான காவல்துறை அதிகாரிகள் வந்து உடனே வந்து அதுக்கான நடவடிக்கை எடுப்பாங்க. அந்தந்த மாவட்டங்களில அந்தந்த அமைப்பு இருக்கு. அதுவும் இல்லாம பார்த்தா, இப்ப வந்து சவுத் ஜோன் அப்படின்னு சொல்லி அ வந்து சவுத் ஜோனா பிரிச்சிருக்காங்க தமிழகத்துல. அந்த சவுத் ஜோன்ல நாகர்கோயில், தூத்துக்குடி, திருநெல்வேலி, விருதுநகர், அதுக்கப்புறம் ராமநாதபுரம், சிவகங்கை, தேனி, திண்டுக்கல், மதுரை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, அரியலூர், திருச்சி. தொடர்ச்சியாக இப்ப நான் சொன்ன இந்த ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிவிஎஸ்சியோட ஆஃபீஸ் இருக்கு. நீங்க வெப்சைட்ல போய் பார்த்து நீங்க அவங்களோட நம்பர் எடுத்துக்கலாம். உங்களிடத்துல யாராவது நீ லஞ்சம் குடுத்தா நான் இந்த வேலைய முடிச்சிடுறேன். நீ லஞ்சம் குடுத்தா நான் இத பண்ணி எல்லா இடங்களிலுமே நீங்க நீதிமன்றங்களாக இருக்கட்டும், அரசு அலுவலகம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒவ்வொரு விஷயம் இருக்கும். அங்கேயே போர்டு போட்டு வச்சிருக்காங்க. யாராவது லஞ்சம் கேட்டா எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கன்ட்டு. பயந்துகிட்டு நம்ம ஆளுங்க வந்து புகார் குடுப்பது கிடையாது. அப்படி புகார் குடுக்காம இருக்கும்பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அங்க ஒரு சட்டவிரோதமான பண பரிமாற்றம் நடைபெறுகிறது. அது வந்து அரசியல்வாதிகளையும் பொருந்தும். ஏன்னா நம்ம இப்ப நெறைய விஷயம் பார்க்குறோம். இப்ப மதுரையில கூட பார்த்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த இவரு அங்கித் திவாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரியை வந்து என்ன பண்ணுறாங்க, மத்திய அரசு அதிகாரி வந்து லஞ்சம் கேட்டார் அப்படின்றதுக்காக டிவிஎஸ்சி அதிகாரிகள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவரை கைது செய்து அவர் சிறையில் அடிக்கிறாங்க. அப்போ உச்சபட்ச அதிகாரம் வந்து இந்த டிவிஎஸ்சிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த டிவிஎஸ்சி அதிகாரிகள் வந்து முறையாக செயல்பட்டு மக்களுக்கு பணி செய்வதற்காக தான் அவங்க இருக்காங்க. இத்தனை அலுவலகங்கள் வந்து தமிழ்நாட்டில் செயல்படுகின்ற பொழுது நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டால் ஒரு விழிப்புணர்வோட இது மாதிரி விஷயங்கள் கேட்குறாங்களா, கேட்ட உடனே லஞ்சம் கொடுப்பா நான் முடிச்சு கொடுத்துறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின் பொழுது நீங்கள் அதை வந்து நிராகரிக்கணும். அதுக்கு நீங்கள் துணை போனீங்கன்னா உங்களையும் கைது செய்வதற்கு காவல்துறை வந்து அவங்களுக்கு வந்து அந்த அதிகாரம் இருக்கிறது. ஆகவே தொடர்ச்சியாக நிறைய விழிப்புணர்வு வீடியோ நம்ம போட்டுட்டு வரோம். அப்படி இருக்கும்பொழுது இது ஒரு முக்கியமான ஒரு வீடியோ. ஏன்னு கேட்டால் இந்த விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் டிபார்ட்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் பணி செய்வதற்காக அரசால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஒரு துறை. அந்த துறையில் போயிட்டு நீங்கள் தொடர்பு கொண்டு அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்லணும். இது மாதிரி ஐயா இது மாதிரி இருக்கியான்னு சொல்லி மக்கள் வெளியில் வரணும். ஒரு சம்பவம் நடந்த பிறகு என்ன பண்ணுறதுக்கிட்ட ரியலைஸ் பண்ணுறதோட அந்த சம்பவம் நடப்பதற்கு முன்னதாகவே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பதிவுத்துறையில் நிறைய பேரை கைது செய்கிறாங்க. அதே போல் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் நிறைய பேரை கைது செய்வாங்க. கார்பரேஷனில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுலேயும் வந்துட்டு என்ன கேட்டால் ஆன்லைன் ப்ரொசீஜர் அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் ஏற்படுத்தப்பட்டாலும் கூட, அங்கொன்று ரெண்டுமா நான் பண்ணி கொடுத்துறேன், நீ பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இந்த அசஸ்மெண்ட், டாக்ஸ் அசஸ்மெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, உடனே வந்து கிடைக்காது நிறைய பேருக்கு. அப்போ காசை வாங்கிட்டு பண்ணி கொடுக்குறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. லஞ்சம்ன்றது என்னதுன்னு கேட்டால், ஒருத்தனுடைய உழைப்பை நம்ம சுரண்டுறோம். அதாவது அந்த உழைப்பை சுரண்டி அவனுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு விஷயத்தை பண்ணி கொடுத்துறோம். ஆனால் அது இன்னொரு பொதுமக்களை பாதிக்குது. இன்னொரு கஷ்டப்படுற ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்களே பாதிக்கிறது. எல்லாராலையும் லஞ்சம் கொடுத்துட முடியாது இல்லையா? ஒரு விவசாயி இருக்காரு. அவர் மகனுக்காக போயிட்டு ஒரு சர்டிஃபிகேட் வாங்க போகிறாரு. இல்லை ஒரு பத்திரத்தை வந்து அரசு அலுவலகத்துலேருந்து ஒரு ஆவணத்தை வாங்கணும்னு சொல்லி போகும்பொழுது அவர்கிட்ட காசை கேட்கும் பொழுது அவர்கிட்ட இருக்கிறது அவருடைய வருமானமே குறைவு. அப்படின்போது அவர்கிட்ட லஞ்சத்தை பெற்றுக்கொள்வது சட்டவிரோதமானது. அது விவசாயிக்கு மட்டும் பொருந்தாது, தொழிலதிபர்களுக்கும் பொருந்தும், எல்லாருக்கும் பொருந்தும். பெரிய வசதி வாய்ப்பு படைத்தவர்கள் அவர்களுடைய விஷயங்களை உடனே சாதித்துக் கொள்கிறார்கள். ரொம்ப கஷ்டப்படுறவங்க வந்து இந்த மாதிரி வந்து பணத்தை கொடுக்க முடியாமல் அலைஞ்சு திரிஞ்சு அவங்க என்ன பண்ணாங்கன்னா வெறுத்து போயிடுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தெரியுது. ஆகவே நீங்கள் உங்ககிட்ட யாராவது லஞ்சம் கேட்டாலோ அரசு அதிகாரிகள் இல்லை காவல்துறை அதிகாரிகள் இப்படிப்பட்ட நபர்கள் வந்து லஞ்சம் கேட்டாலோ நான் இப்போ சொல்லியிருக்கிற அந்த www.dvac.tn.gov.in என்கின்ற இணையதளத்தில் போய் அந்த எண் இந்த குறிப்பிட்ட ஊரெல்லாம் சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த ஊரில் எந்த இடத்துல நடக்குதோ நீங்கள் அந்த அதிகாரிகளுக்கு தகவல் சொல்லலாம். இல்லையா மெயில் மூலிமா dvac@nic.in அப்படின்ற ஒரு இமெயில் அட்ரஸுக்கு நீங்கள் புகாராக தெரிவிக்கின்ற பட்சத்தில் நீங்கள் உங்களுடைய கஷ்டப்பட்ட உழைப்பு, உங்களுக்கு கஷ்டப்பட்ட பணத்தை தேவையில்லாமல் நீங்கள் வந்து லஞ்சமாக கொடுத்து பாதிக்கப்பட வேண்டாம், பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக தான் இந்த வீடியோ. நன்றி, வணக்கம்.